எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் 4 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. நன்மையானவர்களை கொடுக்கும் நல்ல பிதா. அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு நன்மையானவர்களை கொடுக்கும் நல்ல பிதா அல்லது நல்ல தேவன். ஆமென் சொல்லுவோமா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுவோமா. நமக்கு ஆண்டவர் நன்மை செய்கிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவர் சொல்றாரு, நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும், என்ன வாழ்க்கையில் நாம் சந்தித்தாலும், ஒருவேளை இன்றைக்கு நமக்கு அது ஒரு தீமை போல தெரிந்தாலும், கடினமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், அவை அனைத்தையும் தேவன் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா சொல்லுமா. மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்யலாம், மனிதர்கள் உங்கள் மேல வன்கண் பொறாமை எரிச்சல் கொண்டு தீமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செஞ்சாலும் அந்த தீமையை கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா. அவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கு உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென் சொல்லுமா. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, நன்மை செய்கிற ஆண்டவர், உதவி செய்கிற ஆண்டவர், நம்மை உயர்த்தி வைக்கிற ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன், ஒரு தீமையும் செய்யாத நம்முடைய நல்ல தேவன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு 7வது அதிகாரம் 7வது வசனத்துல அங்க பாக்குறோம், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? கொடுக்கப்படும்ன்றார். நீ என்ன நோக்கி கேட்டேனா, என்ன நோக்கி நீ வேண்டுதல் செஞ்சேனா, ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான். எதை பெற்றுக்கொள்வான் என்றால் நன்மையானவர்களை பெற்றுக்கொள்வான். ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் கேளு. ஆமென் சொல்லுமா. நம்ம என்னன்னாலும் கேட்கலாம், ஆனா கொடுக்கறது எதை மட்டும் தான் கொடுப்பாரா? நன்மையானதான் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா. நம்ம நிறைய கேட்போம், வானத்தில் பறந்துருக்க ஃப்ளைட்டை கொண்டு வந்து என் வீட்டில் வைங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம விட்டா என்ன செய்வோம்? கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆண்டவரே தலை சுத்திடக்கூடாது, அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம நிறைய கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு, கேளு, என்னன்னாலும் கேளு, எவ்வளவு நாளும் கேளு, எதனாலும் கேளு, என்னன்னாலும் கேட்டு ஜெபம் பண்ணிக்கோ. ஆனா ஒன்னே ஒண்ணு, எனக்கு எது உனக்கு நன்மைன்னு தெரியுதோ அதை மாத்திரம்தான் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். எதை பெற்றுக்கொள்வானா? ஆண்டவருக்கு நன்மை அப்படின்னு எது தெரியுதோ அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரா. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் கொடுக்கறது எப்படி இருக்கும் சொல்லுங்க? பெஸ்டா இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா. நாம உன்னை கேட்டு வாங்குறத காட்டிலும் ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கீங்களா கொடுங்க நீங்க கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப பெஸ்டா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப உயர்வா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப மேன்மையா இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். அவர் கொடுக்கிறது நல்லது, நன்மையே கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா. நம்முடைய ஆண்டவர் யாரா? நன்மை செய்கிற தேவனா. ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன். சங்கீதம் 85:12 வாசிங்க. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரா? நன்மையானதை கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுமா. யாருக்கு நன்மையானதை கொடுப்பாரு?
நமக்கு எது நன்மைன்னு அவர் நினைக்கிறாரோ அதை நமக்கு கொடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம நிறைய ஜெபங்கள் பண்ணியிருப்போம், நிறைய ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். எல்லா ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தாரா? கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. ஆனா ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காரு. என்ன ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காரு? அவருக்கு எது நன்மைன்னு படுதோ அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் கொடுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுமா. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாரா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை மாத்திரம் செய்வேன், தீமை செய்ய மாட்டேன். கஷ்டமான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலை, பிசாசு சொல்லுவான், ஆண்டவர் உன்னை என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டாரு, உன் ஜெபத்தை கேட்கல, உனக்கு அற்புதம் நடக்கல, உனக்கு நன்மை செய்யல பாரு, அப்படி இப்படின்னு என்ன செய்வான்? நம்ம மனசுல பேசி ஆண்டவரே ஏன் கேள்வி கேட்க அல்லது குறை சொல்ல, ஆண்டவரை குறித்து வருத்தப்படுற மாதிரி இருக்கக்கூடிய மனநிலையை உருவாக்க முயற்சி பண்ணுவான். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதை அனுமதிச்சாலும் மறந்துடாதீங்க, அது நன்மைக்காக மாத்திரம்தான் அவர் செய்வாரு. உனக்கு தீமான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வேண்டான்னு முடிவு பண்ணிடுவாரு. கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவார். லேவியா சொல்லுமா. யோசேப்பு சொல்றான், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார் அப்படின்றான். லேவியா சொல்லுமா. மனுஷர்கள் நமக்கு என்ன செய்வாங்களாம்? கூட பிறந்தவங்க பொறாமப்படுவாங்க. அவங்க வீடு கட்டிட்டு அவங்களுக்கு அப்படியே தகதகன்னு எரிஞ்சிடும். ஐயோ வீடு கட்டிட்டாங்களே, நம்ம வீடு கட்டலையே. அவங்க பைக் வாங்கிட்டா, ஐயோ பைக் வாங்கிட்டாங்களே, நம்ம வாங்கலையே. அவங்க கார் வாங்கிட்டா, ஐயோ நம்ம கார் வாங்கிட்டாங்களே. ஐயோ நகை வாங்கிட்டாங்களே. நல்லா இருந்தா என்ன வருது? பொறாம வருது. யோசேப்போட கூட பிறந்தவங்க 13 பேர், ஒரு பெண்ணு 12 ஆண்பளை, 11 பேர் சேர்ந்து பிடிச்சி எங்க போட்டாங்களாம்? குழியில போட்டாங்க. அப்பா அவனை மட்டும் ரொம்ப நேசிக்கிறாரு. அப்பா அவனை மட்டும் கூடையே வச்சுக்கிறாரு. அப்பா அவனுக்கு மட்டும் கலர் கலரா ட்ரெஸ் என்ன செய்றாரு? வாங்கி தராரு. என்ன வருது? அவங்களுக்கு பொறாம வருது. தனியா கட்டச்ச உடனே சட்டையெல்லாம் கிழிச்சு அடி ரவுண்ட்ல விட்டு பிடிச்சி எங்க தூக்கி போட்டாங்க? குழியில போட்டு அங்க இஸ்மவேலர் நடந்து போயிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு 20 வெள்ளி காசுக்கு வித்து அவங்க கொண்டு போய் எகிப்துல மனித சந்தையில கொண்டு போய் வித்து போத்திபார்னு ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்? விலைக்கு வாங்கிட்டு போய் போன இடத்துல அங்க ஒரு புகாரை சொல்லி பிடிச்சி எங்க போட்டாங்க? ஜெயில போட்டாங்க. ஜெயில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், என்னடா பண்றது, வாழ்க்கை எப்படி ஆகி போச்சேன்னு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நீ ஜெயிலுக்கு போனாதான் எங்க போக முடியும்? அரண்மனைக்கு போக முடியும். ஏன்னா ராஜாவுக்கு கூட பான பாத்திரக்காரன் எங்க வந்தாகணும்? ஜெயிலுக்கு வரணும். நீ அவனும் சந்திக்கணும். சந்திச்சு அவன் மூலமா நீ எங்க போகணும்? அரண்மனைக்கு போகணும். ஆண்டவர் கர்த்தர் தூக்கிட்டு போய் தேசத்துல கவர்னரா மாத்திட்டாரு. அல்லேலூயா சொல்லுமா. சொந்த தேசத்துல உணவு இல்லை, தான் கூட பிறந்த சகோதரர்லாம் எங்க வர்றாங்க? யோசேப்ட்ட உணவு வாங்க வர்றாங்க. அப்ப அவங்கள பார்த்து சொல்றான், நீங்களோ எனக்கு என்ன செஞ்சீங்க? தீமை செஞ்சீங்க, ஆனால் தேவனோ அதை எனக்கு நன்மையா முடிய பண்ணினார். ஆண்டவர் உனக்கு நன்மை மாத்திரம் தான் செய்வாரு. மனிதர்கள் தீமை செய்யறாங்களே, கூட பிறந்தவங்க தீமை செய்யறாங்களே, உறவுகள் தீமை செய்யறாங்களே, வேலை செய்யற இடத்துல தீமை செய்யறாங்களே, பலவிதமான தீமைகளை நான் சந்திக்கிறேனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு தீமை நிறைந்த மனிதர்கள் மத்தியில நான் எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொல்லி பயப்படாத, கலங்காத, எப்படி போராட போறேன்னு நினைக்காத, எப்படி ஜெயிக்க போறேன்னு நினைக்காத. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். அந்த தீமைகள் அத்தனையும் உனக்கு நன்மையாய் நான் முடிய பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். லேவியா சொல்லுமா. தாவீது சொல்லும்போது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்றான். யாராவது சொல்லுவாங்களா? நான் கஷ்டப்பட்டது நல்லது, நான் அழுதுகிட்டே இருந்தேனா, நான் வியாதியா இருந்தேனா, என்னை துரத்திக்கிட்டே இருந்தாங்களா, எனக்கு பல பிரச்சனை வந்துச்சா, யாராவது சொல்லுவாங்களா? எல்லாருக்கும் என்ன ஆசை? ஒரு சொட்டு கண்ணீர் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வடிச்சிடக்கூடாது. ஒரு வருத்தம் கூட வந்துடக்கூடாது, ஒரு குறைச்சல் கூட வந்துடக்கூடாது, ஒரு வேதனை கூட வந்துடக்கூடாது, ஒரு சுகவீனம் கூட வந்துடக்கூடாது. எல்லாருக்கும் என்ன ஆசை? எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா இருக்கணும்னு ஆசை. ஆனா இங்க தாவீது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது, கஷ்டப்பட்டது,
பல பிரச்சனைகளை சந்திச்சது, பல வருத்தங்களை சந்திச்சது, பல கடினமான சூழ்நிலைகளை நான் போனது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன்னா அந்த உபத்திரவத்துல நான் தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் கற்றுக்கொண்டேன். அதனால கர்த்தர் இன்னைக்கு ஆடு மேய்ச்ச என்னை அரசனாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லுமா? ஏன் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொன்னா தெரியுமா? இந்த கஷ்ட நேரத்துல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன். தேவனுடைய பிள்ளைய, உனக்கு கஷ்டமா இருக்கா? உபத்திரவங்களை சந்திக்கிறையா? பல வருத்தங்களை, வேதனைகளை சந்திக்கிறையா? இந்த நேரம் அற்புதமான நேரம். நீ தேவனோடு நேரம் செலவிடுவதற்கு இந்த நேரம் அற்புதமான நேரம். வேதத்தை வாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், கடினமான சூழ்நிலைகள் உன்னை தேவனோடு அதிகமாய் இணைக்க கொண்டு வருகிறது. கஷ்டமான சூழ்நிலைகள் உன்னை தேவனோடு கூட இணைக்கும்படியாய் கொண்டு வருகிறது. இப்படி சவாலான சூழ்நிலைகள் உன்னை தேவனோடு கூட நெருக்கமாய் கொண்டு வருகிறது. உன்னுடைய கஷ்டத்துல அமைதியா இருந்துறாத. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா வாசி, தியானி, தேவனோடு நெருக்கமான உறவுக்குள்ளாய் வா. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொன்னது போல, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்க பிரமாணங்களை நல்லா கற்றுக்கொண்டுட்டேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? உனக்கு ஒரு தீமை என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது நினைக்கிறோம். தீமைகளை தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஆமென். கஷ்டங்களை, கடினங்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் நகைப்பீர்கள் அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுமா? இப்ப அழுகிறேனே நினைக்காத, இப்ப அழுதுகிட்டு இருக்கனே நினைக்காத, இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனே நினைக்காத. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருந்து உனக்கு நன்மை செஞ்சு, நான் உனக்கு உதவி செஞ்சு, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் அழுகைய ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். இப்ப நீ அழுகிற, ஆண்டவர் சொல்றார், இன்னும் சில நாளைக்குள்ளே, சீக்கிரத்திலே நீங்கள் நகைப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு நகைப்பினால் நிறைகிற ஆசீர்வாதத்தினால நன்மையை கொடுக்கிற நல்ல பிதா இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? வசனம் சொல்றது, கர்த்தர் என்ன செய்யறா? நன்மையானவர்கள் நமக்கு என்ன செய்யறா? கொடுக்கறான். யாக்கோபு 1:17 வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? அப்படியே என்ன சொல்றார் ஆண்டவரே? உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மை, உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஈவுகள், உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வரங்கள் பூரணமா பரத்திலிருந்து என்ன செய்யுது? பிதாவிட்டிருந்து இறங்கி வருது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. அப்படின்னா அர்த்தம், இவனுக்கு தான் கொடுப்பேன், அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற எந்த வேற்றுமை கிடையாது, மாறுதல் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிற நல்ல பிதா. அல்லேலூயா சொல்லுமா? அவர் சொல்றார் பாருங்க, நன்மைகளை நான் உனக்கு பரலோகத்திலிருந்து உனக்கு இறங்கி வருகிறது, ஈவுகள் இறங்கி வருகிறது, பூரணமான வரங்கள் இறங்கி வருகிறது. எல்லா நன்மைகளால உங்களை நிரப்புவேன்னு நம்முடைய நல்ல பிதா சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பரலோகத்துக்கு நம்முடைய பிதா நம்மளை குறித்து என்ன வச்சிருக்காராம்? நன்மையை வச்சிருக்காராம். அல்லேலூயா சொல்லுமா? வலது கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லா நன்மைகளும் எல்லா ஈவுகளும் எல்லா பூரண வரங்களும் ஜோதிகளின் பிதாவே உம்மிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதாக. அவைகளை இயேசுவின் நாமத்திலே, பரலோக நன்மைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உனக்கு நன்மை அப்படின்னா அது பரலோகத்துல இருந்தா வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுமா? உனக்கு ஒரு நன்மை அப்படின்னு ஒன்று நடக்கணும்னா பரலோக தேவனிடத்துல இருந்து தான் இறங்கி வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுமா?
உனக்கு ஒரு ஈவு, உனக்கு ஒரு கிருபை, உனக்கு ஒரு இரக்கம், உனக்கு ஒரு தயவு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம்னா அது பரலோகத்துல இருந்து தான் வரப்போகுது. ஆண்டவர் சொல்றாரு, நன்மையானவைகளை நான் உனக்காக வச்சிருக்கிறேன், அது பரலோகத்திலிருந்து உன் மேல இறங்கி வரும். பரலோக தேவனிடத்திலிருந்து இறங்கி வரும். ஆவிக்குரிய வரங்கள்னாலே, ஆவிக்குரிய வல்லமையினாலே, ஆவிக்குரிய கனிகளினாலே, ஆவிக்குரிய அபிஷேகத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைவாய் நிரப்புவார். அவர் சொல்றாரு, யாதொரு வேற்றுமை இல்ல, எல்லாருக்கும் நன்மைகளை நான் கொடுப்பேன். பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நன்மையினால நிரப்புவார்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்லுங்க. உங்க குறையெல்லாம் நிறைவாக்குவார்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்க போறோம். சங்கீதம் 13:6 வாசிங்க. சங்கீதம் 13:6. சங்கீதம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பாருங்க, தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால நான் அவரை பாடுவேன். ஏன் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணும் விரும்புறாரு தெரியுமா? நீங்க அவரை பாடணுமா? அல்லேலூயா சொல்லுமா? நீங்க அவருக்கு நன்றி சொல்லணுமா? நீங்க அவரை மகிமைப்படுத்தணுமா? நீங்க அவரை உயர்த்தணுமா? ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சாருன்னா அவருக்கு கனத்தை என்ன செய்யணுமா? செலுத்தணுமா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை செஞ்சு, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, உனக்கு அற்புதத்தை கொடுத்து, உன் மூலமா என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், உன் மூலமா என் நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை செஞ்சு என்னை நீ பாட வைப்பேன். தாவீது சொல்ற, ஆண்டவரை பாடிக்கிட்டே இருக்கான். ஏன்பா பாடுற ஆண்டவரை? கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு, அவர் எனக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, செய்யறாரு, செய்ய போறாரு. அவர் எனக்கு நன்மை செஞ்சபடினால நான் அவரை பாடுவேன். அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளைய, ஆண்டவருக்கு நாம் நன்றி நிறைந்தவர்களா இருக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு ஆள் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்குறீங்க, கேட்டோன்னே உதவி செய்கிறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட? சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க? நன்றி, தேங்க்ஸ், அந்த ஒரு வார்த்தை. என்ன தெரியும், அந்த உதவியை நீங்கள் திரும்ப அவங்ககிட்ட கொடுத்துறீங்க. கொடுக்கும்போது உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? மறுபடியும் நீங்கள் என்ன சொல்லணும்? ரொம்ப நன்றி, சரியான நேரத்தில் எனக்கு என்ன செஞ்சீங்க? உதவி செஞ்சீங்க, நன்றி, தேங்க்ஸ். நீங்கள் சொல்கிற அந்த நன்றி உங்களுக்கு இன்னும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற இருதயத்தை அவங்களுக்கு உண்டாக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? பைபிளில் போட்டுக்கு, கடைசி நாட்களே மக்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் போய் விடுவார்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சிருக்காரு. ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. செய்யாத நன்மைகளை தேவன் நம்மை சீக்கிரமாய் நம்மை நன்மைகளால் நிரப்புவார். பெற்ற ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லணும். பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி சொல்லணும். இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரோ, இதுவரைக்கும் தேவன் செய்த நன்மைகளுக்கு நாம நன்றி சொல்லணும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, என் மகனுக்கு இந்த நன்மையை செஞ்சேன், என் மகளுக்கு இந்த நன்மை செஞ்சேன், அந்த நன்மைக்கு அவ எப்படி இருக்கா? நன்றியா இருக்கிறா. நன்றியா இருக்கும் பொழுது அவரை நாம் பாடுகிறோம். அவரை பாடி நாம் துதிச்சு ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் அநேக நன்மைகளாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் என்ன செய்வேன்? பாடுவேன். சங்கீதம் 34:10 வாசிங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதான். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் யாருக்கு நன்மையை கொடுக்க விரும்புறாரு? ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு ஓடி வந்து அவரை பாடி துதிச்சு ஆராதனை செய்கிற யாரெல்லாம் தேவனை ஆராதனை செய்யறாங்களோ, ஆண்டவரை தேடுறாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாம நான் பார்த்துக்கொள்வேன். அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்லுவேன், தேவனை தேட வேண்டியது நம்முடைய வேலை, நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்க வேண்டியது தேவனுடைய வேலை. ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் சொல்றார், நீ தேவனை தேடணுமா? நீ தேவனை தேட ஆரம்பிச்சு அதிகாலையில் இருந்துச்சு தேடு. பைபிள்ல போட்டிருக்கு, அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் என்ன செய்யுங்க? தேடுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், தேவனை நீ தேடும் பொழுது தேவனை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நிறைவாய் தேவன் கொடுத்து நடத்துவேன்னு சொல்றாரு.
அல்லேலூயா சொல்லுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோடு உறவாடுன்றாரு. என் கூட உறவாடுனா, என் கூட நேசமா இருந்தேன்னா, என் கூட பாசமா இருந்தேன்னா, என் கூட நீ உறவாடிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த உறவுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னா நன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. உறவாடுவதற்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னது? நன்மையை கொடுக்குறாருங்க. இங்க சொல்றாரு, சிங்க குட்டி கூட தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியா கிடக்கும்பா, ஆனா என்ன நீ தேடினேனா உன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாமல் உன்னை நிறைவாய் நான் வழி நடத்துவேன். சங்கீதம் 51:18 வாசிங்க. சங்கீதம் 51:18. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுமா? எப்படி பாடுறான் சங்கீதக்காரன்? ஆண்டவரே, நான் உங்க சீயோன், எனக்கு நன்மை செய்யுங்க, உங்க பிரியத்தின்படி எனக்கு நன்மை செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் முழு உலகத்துல தேவன் தெரிந்து கொண்ட இடம் என்ன தெரியுமா? எருசலேமை தெரிந்து கொண்டார். எருசலேம்ல எந்த இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்துக்கு பேர் என்னதான்? சீயோன். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடியினால் இங்க என்ன செய்வேன்? நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்ப அங்க பாருங்க, ஆண்டவரே, நீங்க என்ன தெரிந்து கொண்டிருக்கீங்க, நீங்க என்ன அனுசரிச்சிருக்கீங்க, அழைச்சிருக்கீங்க, நீங்க என்ன பிரித்து எடுத்திருக்கீங்க, என்ன உங்க பிள்ளையா மாத்திருக்கீங்க. இந்த சீயோனாக எனக்கு உமது பிரியத்தின்படி எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றார், உன் மீது அன்பு வைத்து, உன் மீது பிரியம் வைத்து, உன் மீது நேசம் வைத்து நான் உனக்கு நன்மை செய்வேங்கிறத மறந்துடாத. அல்லேலூயா சொல்லுமா? நமக்கா என்ன கொடுத்திருக்காரு ஆண்டவர்? உயிரையே கொடுத்திருக்காரு, தன் ஜீவனை கொடுத்து விட்டார். நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய பிரியத்தின்படி நான் உனக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா சொல்லுமா? அப்பா நல்ல பெரிய பணக்காரரு, மகன் மேல ரொம்ப பிரியம் வந்துச்சுன்னா என்ன செய்வாரு? வேண்டியதெல்லாம் மகனுக்கு செய்வார். வேண்டியதெல்லாம் செய்வார். என்னென்னலாம் மகனுக்கு வேணும்னு நினைக்காரோ அவர் பிரியப்பட்டு கொடுக்கறது எப்படி செய்வாரா? சந்தோஷமா கொடுப்பாரு, மன நிறைவா கொடுப்பாரு. மகனுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு குறை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா மகனுக்கு மகளுக்கு ஒரு தகப்பன் செய்யறது போல ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன் மீது பிரியம் வைத்து என் பிரியத்தின்படி உனக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைக்கும் உன் சந்ததிக்கும் நான் நன்மை செய்வேங்கிறத மறந்துடாத. நான் உன் கூட இருந்து, உன் குடும்பத்தோடு கூட இருந்து உனக்கு நன்மை செய்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல என்ன செய்றார்? ரொம்ப பிரியமா இருக்காராம். இயேசு கிறிஸ்து அங்க ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வர்றாரு. பரலோகத்திற்கு பிதா சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல எப்படி இருக்கேன்? பிரியமா இருக்கேன், இவருக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு சத்தம். தானியேலை குறிச்சு போட்டிருக்கு, தானியேலே, நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், நீ ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது தேவன் உனக்கு பதிலை கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுமா? வாயை திறக்கலையா? எசப்பா கொடுத்தாச்சுப்பா, அப்பா எனக்கு கொடுத்தாச்சுப்பா. அல்லேலூயா சொல்லுமா? வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே தானியேலுக்கு ஆமென் சொல்லுமா? எப்படின்னு பாருங்க. ஏன் தெரியுமா? தானியேல் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். அல்லேலூயா சொல்லுமா? உலக தகப்பன்ட்டு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கினா பெரிய நாடகமே நடிக்க வேண்டியிருக்கு. திரை கதை வசனம் என்ன செய்யணும்? நடிச்சு அழுது பிறண்டு உருண்டு இருதயம் பார்வோன் இருதயம் மாதிரி இருக்கும். அதை என்ன செய்யணும்? சம்பட்டி எடுத்து உளி எடுத்து அடைச்சு உடைச்சு நொறுக்கி சுக்கு நூற ஆக்கி என்னென்ன பொய்யெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை பொய்ய சொல்லி கடைசியா ஒரு 50,000 ரூபாய் வாங்குறதுக்கு படுற பாடு இருக்கு. அடேங்க அப்பா! அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தகப்பனா? பொல்லாத தகப்பன். கல்யாணம் முடிச்ச புதுசுல எங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு வருவாங்க. எங்க மாமியார் அப்படியே கிச்சனுக்குள்ள போகும்.
அப்படியே பார்க்கும். பாசி பருப்பு எவ்வளோ இருக்குது, துவரம் பருப்பு எவ்வளோ இருக்குது, கடலை பருப்பு எவ்வளோ இருக்குது, கடுகு எவ்வளோ, எல்லாத்தையும் பார்க்கும். எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்க்கும், காசை எடுக்கும், நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு போயிடும். எனக்கு ரொம்ப நாளாக தெரியல என்ன நடக்குதுன்னு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். என்னம்மா உங்கள் அம்மா வருது, வந்தது திரும்பி கிச்சனுக்குள்ள போகுது, ஒரு சில நேரம் காசு கொடுக்குது, ஒரு சில நேரம் கொடுக்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனை? இல்லை இருந்தால் கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. ஓ இதுதான் மேட்ரா, அடுத்த முறை உங்கள் அம்மா வரட்டும், வீடையே க்ளீன் பண்ணி வச்சிடறேன். ஏன்னா எங்கள் அப்பா மளிகை கடை வச்சிருக்காரு. இன்னைக்கு வர்றோம் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு. ரைட் வாங்க வாங்க கொடுத்தா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு 6 கிலோ நியூஸ் பேப்பரை வாங்கி துவரம்பு பூரா பார்சல் கட்டியாச்சு. டப்பாவில் இருக்க தட்டு எல்லா பாசி பருப்பு, துவரம்பு, கடலை பருப்பு எல்லா டப்பாயும் காலி. அரிசியை பூரா சாக்கில் போட்டு கெட்டு, இதை அப்புறம் ஜாமான் அழிய ஜாமான் பூரா சாக்கில் போட்டு கெட்டு, எல்லாத்தையும் எங்கே போடு, கட்டிலுக்களை போட்டு 4 பெட்ஷீட்டை போட்டு மூடு. எங்கள் மாமியார் வந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துச்சு. என்ன உங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் காணிக்க ஒன்றும் கிடைக்கலையா, காசே வரலையா, விசுவாசி ஒன்றும் காணிக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையா பார்த்துச்சு. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துச்சு. அதுலேருந்து மாமியார் வருதுன்னு சொன்னாலே மளிகை ஜாமான பூரா பேக்கப் தான். அவங்க மறுபடியும் போனோன்னு மறுபடியும் எடுத்து எல்லாத்தையும் டப்பாயில் தட்டி வச்சிட வேண்டியதான். அப்ப என்ன தகப்பன் நம்ம அழுகணும் அப்படின்னு அழுதா அவங்க சந்தோஷம் ஒண்ணு இல்லையா? சரி அப்படி நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணி ஆனாப்பா அப்படியே பாருங்க, நல்லா தெளிவா தான் இருக்காங்க, இவ்வளவு தெரியுது. சரிப்பா போயிட்டு வரேன். அப்ப அம்மா வர்றான். நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம மேல பிரியம் வச்சு, நம்ம மேல பாசம் வச்சு, அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா? உலகத்துல கொஞ்சம் நல்லா வந்துட்டா போதும் அப்படின்றாங்க. ஆரம்ப நாட்கள் ஊழியத்துல பைக்ல போவேன், நிறைய விசுவாசி வீடுக்கெல்லாம் போய் ஒரு சிலர் காணிக்கலாம் நல்லா கொடுப்பாங்க. பாஸ் நல்லா ஊழியம் செய்யாரு, மாசம் மாசம் உதவி செய்வோம். ரொம்ப நல்லா உதவி செஞ்சுட்டு இருந்துச்சு. நாங்க கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணி கார் வாங்கிட்டோம். கார் வாங்கிட்டு கார்ல போய் இறங்கல. யார் காரு? ஓ காரெல்லாம் வாங்கிட்டீங்களா? அவ்வளோ முடிஞ்சு. அன்னைக்கு காப்பி குடிச்சிட்டு காணிக்கலாம் கொடுக்கல, போயிட்டு வாங்கி அனுப்பிச்சு விட்டுருச்சு. என்னடா கார் வாங்கணும். அப்போ எப்படி ஊழியத்துக்கு வரும்போது சட்டையெல்லாம் கிழிஞ்சிட்டு பிஞ்சை செப்பலை போட்டுட்டு தலையெல்லாம் என்ன செஞ்சிடணும், கிறுக்கு மாதிரி வச்சுட்டு பள்ளிகள் விளக்காம பரதாமா, அம்மா சுத்ரா எப்படிமா இருக்கீங்க, ஏதாவது பிச்சை போடுங்கம்மா. நான் சொன்னே, வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தரை நினைச்சிருக்காரு, அவர் என் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா சொல்லுமா? கொஞ்சம் புஷ்ஷுன்னு வந்துட்டா என்ன செஞ்சிடும், போறாம வந்துடும். நம்முடைய தகப்பன் அப்படி இல்லை. உன் மேல பிரியம் வச்சிருக்காரு, உன் கூட கர்த்தர் கூட இருப்பாரு. கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், அவனை வர 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 விருத்தி அடைய பண்ணி அவனை பலத்தவனாய் மாத்திட்டாராம். அல்லேலூயா சொல்லுமா? நீ குறைவா இருக்கும்போது உனக்கு கொடுப்பாரு, நிறைவா இருக்கும் போதும் கொடுப்பாரு, பரிபூர்ணமா இருக்கும் போதும் கொடுப்பாரு, இன்னும் கொடுப்பாரு, இன்னும் கொடுப்பாரு, இன்னும் கொடுப்பாரு. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி உன் மேல முழு பிரியமும் பாசமும் வச்சு உன்னை நேசிச்சு உனக்கு நன்மை செய்கிற தகப்பன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல நான் பிரிய வச்சு உனக்கு நானு நன்மை செய்வேன். அல்லேலூயா சொல்லுமா? என்னை நேசிக்க யாரும் இல்லையே, எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு நன்மை செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். நான் உன் மேல பிரியமா இருக்கிறதுனால நான் உனக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. சங்கீதம் 65:11 வாசிங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பாருங்க, நம்ம இந்த வருஷத்துல கரெக்டா 6 மாசம் முடிஞ்சுச்சு. என்னோட கடைசி நாள் 7வது மாசத்துக்குள்ள போக போறோம். 6 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 6 வருஷம் போயிடுச்சே நினைக்காத, இருக்கிற இந்த 6 வருஷத்தை ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்டுவார், உங்கள் பாதையை தேவன் நெய்யாய் பொழிய பண்ணுவார். இல்லையா சொல்லுமா? வருஷத்தை ஆண்டவர் நினைச்சு வரான், நன்மையினால்
நன்மையினால முடிசூட்டுவாராம். ஆமென் சொல்லுமா. இந்த வருஷம் உனக்கு குறைவு நினைக்காத, இந்த வருஷம் உங்களுக்கு நிறைவு. ஆமென். நீங்க யார் ஆமென் சொல்றீங்க அவங்க நடக்க போகுது. அவ்வளவு. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை நன்மையினால நிரப்பி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை தேடி நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும், இடங்கள் வரும், சொத்துக்கள் வரும், வீடு வரும், ஐஸ்வர்யங்கள் வரும், வாழ்க்கை தேடி வரும். சகல நன்மையினால கர்த்தர் உங்களை தலையில முடி சூட்டி, நன்மையினாலே முடி சூட்டி உங்களை கர்த்தர் நிரப்புவார். உங்கள் வாழ்வு, உங்கள் பாதை நெய்யாய் பொழியும். அல்லேலூயா சொல்லுமா. என்ன முடி சூட்டு வரான்? நன்மையினால முடி சூட்டு வரான். உங்க தலை மேல ஒரு கிரீடம், அந்த கிரீடத்துக்கு பேர் என்னது? நன்மை. அல்லேலூயா. வருஷம் பூரா உனக்கு என்ன செய்வேன்றாரு? நான் நன்மை செய்வேன்பா. அவங்க நன்மை செய்யலையே, இவங்க நன்மை செய்யலையே, அவங்க உதவி செய்யலையே அப்படின்னு வருத்தப்படாத, கலங்காத, மனசுக்குள்ள துக்கமா இருக்காத. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்வேன். ஆமென் சொல்லுமா. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மனுஷன் இருதயம் அடைபடலாம், பார்வோன் இருதயத்தை போல போகலாம், உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கலாம், உங்களை அவாய்ட் பண்ணலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உன்னை நன்மையினால் முடிசூட்டி உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தகப்பன் எப்படி இருக்காரா? நன்மை செய்கிற தகப்பன். அல்லேலூயா. நம்முடைய பிதா எப்படிப்பட்ட பிதா? நன்மை செய்கிற பிதா. பாதையெல்லாம் என்ன ஒடிதா? தோசையில் நெய் போட்டாலே வாசனை என்ன செய்யுது? தும்முன்னு வருது. பிரியாணியில லைட்டா நெய் போட்டாலே எப்படி இருக்கு? பாதையெல்லாம் நெய்யா. எப்படி நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. பாதையெல்லாம் நெய்னா எப்படி இருக்கும்? நெய் அந்த வாசனையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறேன். அப்ப ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்களை எவ்வளவு கொழுமையா, எவ்வளவு செழிப்பா, எவ்வளவு சுகமா, எவ்வளவு நன்மையா நீங்க நல்லா இருக்கணும்னு நம்முடைய தகப்பன் நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் போது உங்க மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அதனால எனக்கு நன்மையிலே நினைக்காதீங்க, அவரை நோக்கி பாருங்க. சொல்றாரு, கேளு பண்றாரு. என்ன செய்ய? கேளு, நன்மையை கேளு, ஆசீர்வாதத்தை கேளு, உயர்வை கேளு, அற்புதங்களை கேளு. உனக்கு என்ன நன்மை வேணும் ஆண்டவர் நோக்கி நீ ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆமென் சொல்லுமா. ஒரு சிலர் எதுவுமே கேட்கறதே இல்லை. ஏன்? ஏசுநாட்ட என்ன இல்லை? பேங்க்ல பணம் இல்லை, அதனாலயா? ஏசுநாட்ட கோல்டு இல்லையா? ஏசுநாட்ட ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஏசுநாட்ட ஒன்றும் இல்லைன்னா பாவம், அவரே பாவம் சிறுவில் தொங்கிட்டு இருக்கார். அப்படியா? வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சொல்றாரு, கேளு பண்றாரு. நீ கேட்டனா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆமென் சொல்லுமா. ஒண்ணும் இல்லையே நினைக்க கூடாது. பெருசா விசுவாசி கேட்கணும், அறிக்கை செய்யணும், ஜெபிச்சு தேவனுக்கு என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே, இந்த 6 மாசம் திரும்பி பார்க்கிறேன், பெருசா ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லை. அடுத்த 6 மாசம் அப்பா என்னை ஆசீர்வதிச்சுக்கப்பா, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா, எனக்கு பெரிய நன்மைகள் வேணும், பெரிய ஆசீர்வாதம் வேணும், எனக்கு பெரிய பெருக்க வேணும், எனக்கு நன்மை செய்யுங்க, இந்த வருஷம் எனக்கு நன்மையா ஆக்குங்க ஆண்டவரே, என் பாதையை நெய்யா இயேசு நாமத்துல பொழிய பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க கேளுங்க, கையை ஒருத்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அடுத்த 6 மாசம் நன்மையினால கர்த்தர் டபுளா சேர்த்து உங்களை நிரப்புவார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றாரு, வருஷத்தை நன்மையினாலே நான் என்ன செய்வேன்? முடிசூட்டுவேன்றார். சங்கீதம் 84:11 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ உத்தமமா நீ நடந்தேனா, உத்தமமா என் முன்னாடி நடந்தேனா, உத்தமமா என்ன நீ பின்பற்றினா, உனக்கு நன்மையை நான் கொடுக்காம இருக்கவே மாட்டேன்ற. அல்லேலூயா சொல்லுமா. உத்தம
உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவர் சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நான் நன்மையை வழங்காதிருக்க மாட்டேன், நிச்சயமா உனக்கு நன்மை கொடுப்பேன். எனக்கு நன்மையே கிடைக்கல பாஸ்டர், நீ உண்மையை உத்தமமா இருக்கியா? ஜபத்துல உண்மையா இருக்கியா? வேத வாசிக்கல உண்மையா இருக்கியா? கர்த்தருக்குன்னு கொடுக்கிற காணிக்கைகள், தசபாக காணிக்கைகள் உண்மையா இருக்கிறியா? பரிசுத்த வாழ்க்கையில உண்மையா இருக்கிறியா? ஆலயத்துக்கு வருவதிலே உண்மையா இருக்கிறியா? தேவனை உண்மை உத்தமமா நடக்கிறையா? தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமா நடக்கிறையா? நீ உத்தமமா நடந்து பாரு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மையை நான் கொடுக்காம இருக்கவே மாட்டேன், நிச்சயமா உனக்கு நான் என்னுடைய நன்மையை கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உத்தமமா நடக்கிறவங்களுக்கு நன்மை என்ன செய்வாரா? கொடுக்காம இருக்கவே மாட்டாரா, கட்டாயம் கொடுப்பாரா. அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. கர்த்தரை உண்மை உத்தமமா தேடுங்க, உத்தமமா பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாரு, நன்மையை கட்டாயம் கொடுப்பாரு. நன்மை கிடைக்கல நினைக்காதீங்க, நீங்க உத்தமமா மாறுங்க, நன்மை உங்களை தேடி தன்னால வரும். சங்கீதம் 23 தாவீது சொல்லும்போது சொல்றான், நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? தொடரும். என் பின்னாடி நன்மை என் பின்னாடி வரும், தேவனுடைய கிருபை என் பின்னாடி வரும், தேவனுடைய ஆசீர்வாதம் என் பின்னாடி வரும். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்காரு, அவர் பின்னாடி நான் நடக்கிறேன் உத்தமமா. நான் அவரை உத்தமமா பின்பற்றதுனால அவர் எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளும் அவர் எனக்கு கொடுப்பாரு, அவர் என்ன ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு, உத்தமமாய் தேவனை நீ பின்பற்றினால், உத்தமமாய் நடந்தால் உனக்கு தேவன் நிச்சயம் நன்மையை கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுமா? சங்கீதம் 103:5 வாசிங்க. சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அல்லேலூயா சொல்லுமா? வாயை ஆண்டவர் எப்படி திருப்தி ஆக்குறாரா? நன்மையினால திருப்தி ஆக்குறான். ஒரு மனுஷன் போதுன்னு எதை சொல்லுவான்? எதை சொல்லுவான்? சாப்பாடு ஒண்ணுதான். ஏன்? இங்க இடம் இல்லை. இடம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாமியார் வீட்டுக்கெல்லாம் போனாங்கன்னா 7 நாளைக்கு மொத்தமாக சாப்பிட்டு உள்ள ஸ்டாக் ஏற்றிடுவாங்க. ஆமாம், திங்கக்கிழமை மார்னிங் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு, ஒரு லேயர். ஒட்டகத்துக்கு 7 லேயர் இருக்கான், 7 நாளைக்கு சாப்பிட தேவையில்லையா. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அடுத்த சண்டே வரைக்கும் தேவையான உள்ள என்ன செஞ்சிருவான்? பேக்கப் பண்ணிடுவான். போதும் அப்படின்னு சொல்றது என்னது? சாப்பாடு ஒன்று போதும். ஏன்? வயிற்றுல இடம் இல்லைங்க, போதுங்க விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன். என்ன அர்த்தம்னா, உன்னை திருப்தியா போஷிப்பேன், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ நல்லா சாப்பிட்டு சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட கழுகு போல புது பலனை அடைஞ்சு முதிர் வயசு ஆனா கூட நல்ல வாலிப ஆளு மாதிரி பலனா இருக்கும்படி உன் வாயை நான் திருப்தியாக்குவேன். லேலியா சொல்லுமா? காலேப்னு ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்றான் 80 வயசுல யோசுவாட்ட சொல்றான், யோசுவா இந்த மலை நாட்டை எனக்கு தாங்க, நான் போய் யுத்தம் பண்ணி அந்த நாட்டை பிடிச்சுக்கிறேன். 40 வயசுல இருந்த அதே பலன் இந்த 80 வயசுலயும் எனக்கு இருக்கு அப்படின்றான். ஏங்க அப்படி 80 வயசுல அவ்வளவு பலனா இருந்துச்சு? என்ன காரணம் சொல்லுங்க? கர்த்தருடைய கிருபை ஒண்ணு. அடுத்து உண்மை உத்தமா நடத்தா. எனக்கே பிரசங்கம் பண்ணிட்டு கூடாது, பாயிண்ட் அப்புறம் மறுபடியும் ரிப்பீட் அடிக்கக்கூடாது. வேற சொல்லுங்க, பிராக்டிக்கல் ஏதாவது பேசுங்க. 80 வயசுல ஒரு ஆள் பலனா இருக்காரு, என்ன காரணம் சொல்லுங்க? மேட்ரு இந்த வந்துட்டாரு பாருங்க, டுனாமிஸ் வந்துட்டார். மேட்ரு நல்லா ஐயா சாப்பிட்டுருப்பார். அல்லேலியா சொல்லுமா? அனைவரும் இருக்கேன். காலைப்பட மனைவி அநேகமாக கேட்டரிங் கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். 40 வயசுல இருந்த பலன் இன்னைக்கு இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, நல்லா சாப்பிட்டு பலமா இருக்கார். அல்லேலியா சொல்லுவோமா? மனைவிமாரில் சொல்லுவேன், உங்க வீட்டுக்காரர் என்ன செஞ்சாங்க,
பாதி வயசுலேயே போட்டு தள்ளிடாதீங்க. என்ன செஞ்சிடாதீங்க, பாதியிலே போட்டு தள்ளிடக்கூடாது. கொஞ்சம் என்ன செய்யுங்க, நல்ல சாப்பாடை கொடுத்து நல்லா வைங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்குவேன், கழுகுக்கு சமமா வயசு வாழ வயது போல ஆகும். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நல்ல சுகமா இருக்கணும், நல்ல பலமா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஆமென் சொல்லுமா. சாகர அன்னைக்கு கூட கடைசி வரைக்கும் நம்மளா நடந்து போய் நம்ம வேலையை பார்த்துட்டு பரலோகம் போகணும். ஆமென் சொல்லுமா. யார்கிட்ட நம்ம பணி விடலாம் தேவையே இல்லை. இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை நன்மையினால நிரப்புவார். ஆமென் சொல்லுமா. உங்கள் வாயை கர்த்தர் என்ன செய்வாரு? திருப்தி ஆக்குவார். ஆண்டவர் சொல்றாரு, கழுகுக்கு சமமா வயது என்ன செய்யும்? மறுபடியும் வாழ வயது போல நீ மாறுவாய். கர்த்தர் உன்னை பலத்தினாலே, சுகத்தினாலே, ஆரோக்கியத்தினாலே, நன்மையினாலே கர்த்தர் நிரப்புவார். உங்க நோய்களெல்லாம் உங்களை விட்டு நீக்கி அவர் உங்களை சுகமாக்கி நன்மையினால் நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119:68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதிங்க. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுமா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நல்ல தேவனை ஆராதிக்கிறீங்க. இந்த நல்ல தேவன் நமக்கு என்னதான் செய்வாரா? நன்மை மாத்திரம் தான் செய்வாரு, ஒரு தீமையும் உங்களுக்கு செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவரை எப்படி பார்க்கணுமா? நல்லவரா பார்க்கணுமா. அவன் சொல்றான், தேவரே நீர் நல்லவர் ஆண்டவரே, நீங்க எனக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறீர். வலதுக்கு போய் எல்லாரும் சொல்லுங்க, தேவனே நீர் நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர். எது என் வாழ்க்கையில நடந்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன், அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். நல்லவரே எனக்கு நன்மை செய்யுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க. என் வாழ்க்கையிலே உடைய நன்மைகள் நிறைவாய் வருவதாக. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவரை எப்படி பாடுறான் பாருங்க. ஆண்டவரே நீங்க நல்லவர், ஆண்டவரே நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவோமா. தேவனுடைய பிள்ளைங்களே, தேவனுடைய அன்பை நீங்க ருசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய நன்மைகளை, அவருடைய உதவிகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில இங்க ருசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டவரை விடவே மாட்டீங்க. ஆமென் சொல்லுவோமா. நிறைய பேர் இன்னும் ஆண்டவர் என்ன செய்யல? ருசிக்கல. என்ன செய்யல? ருசிக்கல. அவரை நல்லவர்னு பார்த்து, அவர் நன்மை செய்கிறவர்னு பார்த்து அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் நல்லவர்னு. ஆமென் சொல்லுவோமா. அவன் தாவீது கண்டுட்டான், ஆடு மேய்ச்ச என்ன கர்த்தர் அரசனா மாத்திருக்காரு, என் வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காரு. நான் உண்டியா இருந்தேன், வனாந்தரத்துல இருந்தேன், தனிமையா இருந்தேன், என்னை விசாரிக்க ஆள் இல்லை, என்னை அன்பு செலுத்த ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கே ஆள் இல்லை, மிருகங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன், காட்டுக்குள்ள என்ன செஞ்சேன்? வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஓடி ஆடி பல பிரயாசங்களை பட்டு கொண்டிருந்தேன், வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் கிடந்தேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தரை எப்போது நான் பாடிக்கிட்டே இருந்தேன். அவர் என்னுடைய பாட்டை பார்த்து எனக்கு நன்மை செஞ்சு என்ன ஆசீர்வதிச்சு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு? அரண்மனையில் போய் கட்டில உட்கார வச்சு என்ன படுக்க வச்சிருக்காரு. அதை நினைச்சு பார்க்கறான். ஆண்டவரே நீங்க நல்லவர், நீங்க எனக்கு நன்மை செய்கிறவர். எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாரும் வாயில திறந்து ஜெபிப்போம். எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவர், எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவர், எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவர், எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவர். என் வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில உதவிகளை செய்கிற தேவன் ஆண்டவரே. நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன இந்த உலகத்துல உயர்த்த, எனக்கு ஒரு நன்மை செய்ய, எனக்கு ஒரு உதவி செய்ய, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க இந்த உலகத்துல உங்களை தவிர யாருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நன்மை செய்கிற தேவன். நீர் என்னோடு கூட இருந்து கர்த்தாவே எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நன்மை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். இதுவரைக்கும் ஆண்டவர் உனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி சொல்லு. இனி வர வேண்டிய நிறைய நன்மைகள் உன்னை தேடி வரும். நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர்.
இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி, எல்லா உதவிகளுக்காக நன்றி, எல்லா கிருபைகளுக்காக நன்றி, எல்லா இரக்கங்களுக்காக நன்றி, எல்லா தயவுகளுக்காக நன்றி, எல்லா அற்புதங்களுக்காக நன்றி. இதுவரைக்கும் நீங்க என் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்ற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரை நீர் என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை புரிந்து கொண்டீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் நீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் நீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கையை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பரலோகத்திற்கு பிதாவானவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வலதுகை பரலோகத்தை நோக்கி உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நன்மைகளை நீங்க தாங்க ஆண்டவரே. நீர் என் தகப்பன், நீர் என் தாய், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் நீங்க ஆண்டவரே. எனக்கு எதெல்லாம் நன்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நன்மைகளை கர்த்தர் எனக்கு தருவீரா. ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் என்னிடத்திலே பெற்றுக்கொள்வான். தேவனுடைய பிள்ளைய, உனக்கு என்ன வேணுமோ முதல்ல என்கிட்ட கேளு. உன் தேவைகள் சிறிதானாயிலும் பெரிதாயிலும் என்ன நோக்கி நீ கேளு. ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட நீ கேட்டேனா நான் உனக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. கொடுப்பேன், நன்மையானவர்களை கொடுப்பேன், நன்மையானவர்களை கொடுப்பேன். கர்த்தாவே, சீயோன் மேல் பிரியம் வைத்து அதற்கு நன்மை செய்க. சொல்லுங்க, ஆண்டவரே, என் மேல பிரிய வச்சு, என் மேல உங்க அன்பை இன்னும் அதிகமா வச்சு எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. வாயத்தரத்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு நன்மை செய்யணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு நன்மை செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால நான் அவரை பாடுவேன்னு சொன்னானே. எனக்கு இன்னும் நிறைய நன்மைகள் வேணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இன்னும் குறைச்சல்கள் இருக்கு, இன்னும் தேவைகள் இருக்கு ஆண்டவரே. உங்களை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரேன். இன்னும் அதிகமா உங்களை தேட, இன்னும் அதிகமா உங்களை நேசிக்க ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மை செஞ்சு உங்களை பாட வைங்க ஆண்டவரே. உங்களை பாட வைங்க ஆண்டவரே, உங்களை பாட வைங்க ஆண்டவரே, உங்களை பாட வைங்க ஆண்டவரே. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமா இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்ல தெய்வம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க.
வரைக்கும் நான் என்னென்ன ஜெபமெல்லாம் உங்ககிட்ட பண்ணிருக்கணும், எதுக்கெல்லாம் நான் ஜெபிச்சுட்டு இருக்கணும். என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுங்கப்பா, எனக்கு பதில் கொடுங்கப்பா, எனக்கு பதில் கொடுங்கப்பா, எனக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா, எனக்கு அதிசயங்களை செய்யுங்கப்பா, எனக்கு நன்மைகளை கொடுங்கப்பா, எனக்கு நன்மைகளை கொடுங்கப்பா, எனக்கு நன்மைகளை கொடுங்கப்பா, எனக்கு நன்மைகளை கொடுங்கப்பா, எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. பரலோகத்துக்கு தேவனாய கர்த்தாவே, இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைங்க வாழ்க்கையில யாரோட வாழ்க்கையில நன்மைகள் தேவை இருக்கிறதோ, உதவி தேவை இருக்கிறதோ, ஆசீர்வாதங்கள் தேவை இருக்கிறதோ, கடினமான சவாலான சூழ்நிலையை போய்கொண்டிருக்காங்களோ, அவர்கள் ஒவ்வொருத்தர் மேலையும் இப்பொழுது தேவனுடைய கரம் இறங்கி வருவதாக. பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக. நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க ஆண்டவரே. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை நான் வழங்காதரார் பைபிள்ல போட்டிருக்கு. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கட்டாயம் செய்வேன் போட்டிருக்கீங்க. சொல்லுங்க ஆண்டவரே, இனிமே நான் உண்மையா நடப்பேன் ஆண்டவரே, உத்தமமா நடப்பேன் ஆண்டவரே. ஜெபத்துல உண்மையா இருப்பேன், வேதத்துல உண்மையா இருப்பேன், பரிசுத்தத்துல உண்மையா இருப்பேன், ஆலயத்துக்கு வர்றதுல உண்மையா இருப்பேன், கர்த்தரை தேடுறதுல உண்மையா இருப்பேன், ஆண்டவருக்குன்னு காணிக்க தசமமாக காணிக்க கொடுக்கறதுல உண்மையா இருப்பேன். என்ன ஒரு உத்தமம் உள்ள மனுஷனாய் மாத்துன ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, உத்தமமாய் நட, நான் உனக்கு நன்மையை நிச்சயம் கொடுப்பேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க. 6 மாசம் முடிஞ்சுச்சுப்பா, 6 மாசம் இருக்கு இந்த வருஷம் இருக்கு. இந்த 6 மாசம் அப்பா எங்களுக்கு நன்மையினால முடிசூட்டுங்கப்பா. அடுத்த 6 மாசம் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா மாற்றுங்க. நீங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி நன்றி இயேசு ராஜா.